கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 67 1-2 வாசிக்கலாமா? தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா சாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல வழி இரட்சணியம் 2 குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். என்னன்னா, வழி என்ன அப்படின்னா, அவர் தான் நமக்கு வழியில, இயேசுவே வழி. அவரை அன்று நமக்கு வழி கிடையாது, அந்த வழிதான். ஆனா பூமியிலே நம்முடைய வழியும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பூமியிலே நமக்கு வழி தெரியுமா? எந்த இடத்துல இருந்து எங்க போறோம், எங்க நிக்க போறோம், எங்க உட்கார போறோம், இதெல்லாம் வழி தானே. போகிற வழி, நமக்கு எங்க போய் சேரணும், அந்த வழியெல்லாம் நமக்கு தெரியுமா அப்படின்னா, பூமியில வழி தெரியாம இருக்குமா? நீங்க யோசிக்கலாம், என்னப்பா பூமியில போயிட்டு வழி தெரியாம எங்களால வாழ முடியுமா? நான் இங்க இருந்து ஒரு ஊருக்கு போகணும்னா நான் ஈஸியா போறேனே அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம் இல்ல. ஆனா அது கிடையாது. நாம் வாழுகிற வாழ்க்கைக்கான வழி இது. அந்த பூமியிலே ஒரு ஜீவியம் பண்ணணும் இல்லையா? அது என்ன ஜீவியம்னா, கர்த்தரோடு இணைந்த ஜீவியம். நான் மனுஷிகமா ஒரு ஜீவியம் பண்ணுவதனால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. யாரோடு நான் இணைஞ்சு ஒரு ஜீவியம் பண்ணணும்? கர்த்தரோடு இணைஞ்சு ஒரு ஜீவியம் பண்ணணும் இல்ல. நித்திய வாழ்வுக்கான ஒரு ஜீவியம் பூமியிலே நான் பிராக்டிஸ் பண்ணணும் இல்ல. அந்த வழியை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமேன். அந்த வழி உங்களுக்கு தெரியுமா? பூமியிலே ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உண்டாக்கி, ஏதேனில் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி அவர் ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னார். அது ஒரு அருமையான வழி. ஆனா அவர்கள் அந்த வழியை மிஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. அந்த வழியை மிஸ் பண்ணிட்டு தான் அவங்க ஏதேன்ல இருந்து துரத்தப்பட்டாங்க. அப்ப அவங்க அவங்களுக்கு என்ன தெரியலங்க, வழி தெரியல. வாழுவதற்கான வழி அவங்களுக்கு தெரியவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கர்த்தரோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கை. அந்த வழி அவங்களுக்கு புரியாம தான் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கேட்கிற கேள்வி என்னன்னா, பூமியிலே உங்களுக்கு வழி தெரியுதா? அவரோடு சேர்ந்து வாழுகிற வாழ்க்கைக்கான வழி உங்களுக்கு தெரியுதா? அப்படியே யோசிச்சு பாருங்களேன். அதுதான் இங்க சங்கீதக்காரன் சொல்லும்போது, பூமியிலே நம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் நம்முடைய ரட்சணியமும். ஆமே. ஒரு 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 எல்லா ஜாதிகளுக்குள்ளும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது ஒன்னே ஒண்ணுதான் இல்ல, யூதர்களுக்கு மட்டும்தான் அவர். ஆனா எல்லா ஜாதிகளுக்குள்ள ரட்சிப்பு போகும் அப்படின்னு தாவீது சங்கீதம் அன்னைக்கே கணிச்சிருக்கிறாரு பாருங்க. யூதர்களுக்கு தான் ரட்சிப்பு அப்படின்னு இன்னைக்கும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இல்லை. இது யாருக்கு போய் சேர்ந்ததுங்க? எல்லா ஜாதிகளுக்கும் இது போய் சேரும்படியா. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பு என்பது என்ன அப்படின்னா, பிழைப்பு. எனக்கு ஒரு வழி தெரியும். இந்த பூமியிலே இயேசுவோடு சேர்ந்து வாழுகிற ஒரு வழி தெரியும்னா எனக்கு ரட்சிப்பும் கிடைச்சிரும். பிழைப்பதற்கான மீட்புக்கான வழி எனக்கு கிடைச்சிரும். அப்ப அவர் தான் இல்ல, தாவீது எல்லா இடங்களிலும் இயேசுவை மென்ஷன் பண்ணி தான் பேசுறார். இயேசுவை கோடிட்டு காட்டி தான் பேசிட்டு இருக்காரு. அப்ப நாம அதை அறியாம இருக்க கூடாது. இந்த இடத்திலும் அவர் இயேசுவே மென்ஷன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஆமென், அல்லேலூயா. ரட்சிப்பு என்றால் யேசுவா என்ற அர்த்தம். யேசுவா என்றால் இயேசு என்ற அர்த்தம். ஆமென். அப்படின்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளே, வழியும் ரட்சிப்பும் அவரா இருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதை காத்துக்கொள்ள பிரயாசப்படணும். அதுக்குள்ள நம்ம இருக்கவும் வாழவும் கற்றுக்கொள்ளணும். அதற்காக ஸ்தோத்திரிக்கலாம், ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல எங்க கூட பேசின நல்ல வார்த்தைக்கு நன்றி. ஆண்டவரே, பூமியில நாங்க வாழுவதற்கான வழியும் ஆண்டவரே எல்லா ஜாதிகளுக்கு ரட்சிப்பு உம்மாலே உண்டாயிருக்கிறது. அதற்கான காரியம் என்ன என்பதை குறித்து எங்களுக்கு இந்த கற்றுக் கொடுத்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. இது கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் வறட்சி நிலைகளை மாற்றி ஆத்துமாவை திருப்தியாக்கி ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளில் உங்களுக்கு நேரிடுகிற எதிரடையான காரியங்களில் ஆத்துமாவிலே வறண்டு போயும் பலன் இல்லாமல் சந்தோஷத்தை, சமாதானத்தை நித்தமும் தேடி தேடி வாழ்க்கை என்கிற தோட்டத்தில் குளிர்ச்சியற்றதுமாய் வறட்சியுமாய் காணப்படுகின்ற உங்களை இன்றைக்கு கர்த்தர் திருப்தியாக்கி ஆசிர்வதிக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் இழந்தவைகளுக்கு ஈடு செய்கிற நாளாயும்
தீமைகளை அனுபவித்த நாட்களுக்கு சரியாக நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற நாளாயும் இன்றைய நாளை ஆசிர்வதித்து இருக்கின்றார். முதலாவதாக நாம் பார்ப்போம். ஆபகுக் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கையில் அங்கே கர்த்தர் பூமியை அளந்தார் என்று உள்ளதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் எங்கெல்லாம் நீங்கள் முன்னேறி செல்வதற்கு வழிகளே இல்லாமல் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, இன்றைக்கு அடைக்கப்பட்டவைகளை திறந்து தடை கற்களை விலக்கி போட்டு ஆசிர்வதிக்கின்றார். கர்த்தர் ஆபிரகாமிடம், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் போதும் என்கிற வரையில் உங்களை ஆசிர்வதிக்க கர்த்தர் தீவிரித்து இருக்கின்றார். இரண்டாவதாக ஆபகுக்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவர் தம் வாக்கின்படியே பூமியை பிளக்கின்றார், ஆறுகளை உண்டாக்கி ஆசிர்வதிக்கிறதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் எடுக்கின்ற முயற்சிகளில் தடைகள், கையின் பிரயாசத்தில் பலன் இல்லாமலும் கடன் பிரச்சனைகளோடும் கண்ணீரோடும் காணப்படுகின்ற உங்களுக்காய் இன்றைக்கு கர்த்தர் தடையாய் இருக்கின்ற கண்மலையை விளக்கின்றார். நீங்கள் கலங்கி நிற்கின்ற காரியங்களில் வெற்றியை தருகின்றார். உங்களின் அவாந்தர வெளிகளாய் காணப்படுகின்ற சூழ்நிலைகளில் ஆறுகளை உண்டு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். கர்த்தர் எசேக்கியாவை 1000 முழம் அளந்து நீச்சல் ஆழத்தில் நடத்துகிறதை போல இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலைகளில் கடக்க முடியாமல் இருந்தாலும் உங்களை கரம் பற்றி நீச்சல் ஆழம் வரையில் கடக்கச் செய்து திருப்தியாக்கி ஆரோக்கியத்தையும் திரளான நன்மைகளையும் காணும்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார். மூன்றாவதாக ஆபகுக்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கையில் அங்கே கர்த்தருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது, அவர் துதியினால் பூமி நிறைந்தது என்பதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களில் அநேகர் வியாதியினாலும் பாவசாப கட்டுக்களிலும் மீள முடியாமல் போராடி கொண்டும் விடுதலையை தேடி காத்திருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கின்றார். சத்ருவின் சதிகளை உடைத்தெறிகின்றார். நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை, அதிசயமாய் கர்த்தர் நடத்தியதை, ஆசிர்வதித்ததை பூமியெங்கும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஆசிர்வாதத்திற்குள் நடத்த இருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக காணப்பட்டாலும் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அதன் நடுவில் கர்த்தர் வழிகளை திறந்து கொடுத்து நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்து எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களில் அற்புதங்களை செய்து உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் வாழும்படி செய்து ஆசிர்வதிப்பார். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே 6:19. பிரியமானவர்களே, சரீரத்தை குறித்து பலவிதமான கருத்துக்களை மக்கள் கூறுகின்றனர். இவனுக்கு சொந்தமானது சரீரம், நமக்கு சொந்தமானது, அதை எப்படியும் தம்முடைய விருப்பம் போல பயன்படுத்தி கொள்ளலாம் என்று எண்ணுபவர்கள் சிலர் உண்டு. மேலும் இந்த சரீரத்தை வருத்துவதன் மூலம் பல நன்மைகளை பெறலாம் என்ற நம்பிக்கை இன்னும் பல காரியங்களை செய்து தாங்கள் நினைத்ததை அடைய முயற்சிக்கும் மக்களும் இருக்கின்றார்கள். ஒரு கிறிஸ்தவரை பொறுத்தமட்டில் சரீரமானது பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் ஆலயம் என்று பவுல் எழுதியிருப்பதை நாம் வாசிக்கிறோம்.
ஒருவன் இந்த சரீரத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்ற எச்சரிப்பையும் அவர் கொடுத்திருக்கின்றார். தேவன் மண்ணினால் மனிதனை உருவாக்கி அவனுக்குள் தனது ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவர் உருவாக்கிய இந்த சரீரம், ஆவி, ஆத்துமா அனைத்தும் அவருக்கே சொந்தமானவை. பாவத்தில் விழுந்து போன எம்மை தமது ஜீவனை கொடுத்து மீட்டுக் கொண்டார் என்றால் நாம் அவருக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள். அவர் எமக்குள் வாசம் செய்யும் ஆலயங்களாக இருக்கிற கிருபையை பெற்ற நாம் எவ்வளவு பாக்கியவான்கள். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கூறுகின்றார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அதை 3 நாளுக்குள் எழுப்புவேன் என்று. அப்பொழுது பரிசேயர்கள் நினைத்தார்கள் அவர் எருசலேம் ஆலயத்தை குறித்து பேசுகிறார் என்று. ஆனால் அவர் தமது சரீரமாகிய ஆலயத்தையே குறிப்பிட்டார். தேவாலயத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, அதை சுத்தமாக வைத்திருக்க எவ்வளவு முயற்சிக்கின்றோமோ அது போலவே எமது சரீரமாகிய ஆலயத்தையும் துப்புரவாகவும் பரிசுத்தமாகவும் வைத்திருக்க பிரயாசப்பட வேண்டும். ஏனெனில் நாம் அவர் தங்கி வாழும் ஆலயங்களாய் இருக்கின்றோம். ஆகவே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.